ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 252 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 252 1 + 6 + r² + up to + r பவரில் n. ஓகேவா? இது கிரேட்டர் தென் 5000 இருக்குது. ஓகேவா? இந்தவாறு அமையும் மிகச்சிறிய முழு எண் n காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே 1 + 6 + r². இப்போ இங்கே அடுத்து r³ இருக்கும், அதுக்கு அடுத்து r பவரில் 4ன்னு போகும். இப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா, இங்கே எண்ணுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா அதோட கூடுதல். ஓகேவா? இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துரு. இப்போ சப்போஸ் 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ அதை எல்லாத்தையும் கூட்டும்போது இந்த மாதிரி பண்ணி அதுக்கு SN ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட்டும்போது அதோட ஆன்சர் 5000 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்னங்கிற இடத்துல என்னன்னு கொடுத்தா அது எல்லாத்தையுமே கூட்டும்போது இங்கே 5000 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 5000 விட அதிகமாக அப்படின்னா இங்கே கிரேட்டர் தென் தான் இருக்குது. அதாவது வாய்ப்பகுதி எதுக்கு பெருசாக இருக்கோ அதுதான் அதிகமானது. அப்போ இதுதான் அதிகமானதாக இருக்கணும். 5000 விட அதிகம் அப்படின்னா இந்த 5000க்கு பக்கத்தில். ஓகேவா? பக்கத்தில் இருக்கிறதா எடுத்துக்கணும். இப்போ தீர்வு பாருங்கள். அதாவது இதை நம்ம SNன்னு எடுத்துக்கலாம். இதோட கூடுதல் தானே, கூடுதல் தான் இதை விட அதிகமாக இருக்கணும். அப்போது SNங்கிறது அவங்க சொல்லிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? இதை SN, இதோட கூடுதல் 5000 விட அதிகமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா SN ஃபார்முலாவை எழுதி, ஓகேவா, கூடுதலுக்கான ஃபார்முலாவை எழுதி இப்போ இதிலேருந்து A எடுத்துக்கலாம் இல்லையா, முதல் உறுப்பு ஆறுங்கிறதும் எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ அந்த ரெண்டையுமே எடுத்து போட போகிறோம். அதுக்கப்புறம் இது கிரேட்டர் தென் 5000 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் ஃபார்முலாவை இதில் A R எடுத்து எழுதிக்கலாமா. அப்போ ஏங்கிறது முதல் உறுப்பு 1, ஆறுங்கிறது T2/T1, T2ங்கிறது 6, T1ங்கிறது 1. அப்போ 6 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இங்கே ஏவும் 6 கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஃபார்முலா எழுதிடலாமா. அது இதை கூடுதல் பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஃபார்முலா என்ன? SN = A × r⁻n−1/r−1. ஓகேவா? இங்கே நம்ம எல்லாமே அதாவது கம்பேர் பண்ணி சொல்லுவோமா, 1க்கு கம்பேர் பண்ணி இந்த ஆரோட வேல்யூ எப்படி இருக்குது. இங்கே ஆரோட வேல்யூ ≠ 0 இருந்தால் மட்டும்தான், ≠ 1 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இது எல்லா சம்க்குமே சொல்லுவோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி சொன்னோம் அப்படின்னா 1க்கு இது அதிகமாக தானே இருக்குது. ஓகேவா? 6 greater than 1, 1 விட இது அதிகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ இப்போ இதில் நம்மளுக்கு ஏவும் 6 தெரியும் இல்லையா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. SN என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ SN அப்படியே தான் இருக்கும். SN = ஏங்கிறது 1, ஆறுங்கிறது 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 6 பவரில் n−1/r−1ன்னு வருமா. அப்போ ஈக்குவல் இங்கே 6 பவரில் n−1ன்னு வரும். இங்கே 6லேருந்து 1 போச்சு அப்படின்னா 5ன்னு வருமா. ஓகேவா? இப்போ இதுதான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த SN இது SNக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இல்லையா. எழுதிடலாம் பாருங்கள். SN = 6 பவரில் n−1/5. ஓகேவா? இது SNக்கு கிடைச்ச ஆன்சர். இதுதான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க. 5000 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இதே மாதிரி இந்த ஆன்சரையும் எடுத்துக்கலாமா. ஓகேவா? இங்கே SN greater than 5000 அப்படின்னா இங்கே SNோட ஆன்சர் என்ன? இது greater than 5000 அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், SN greater than 5000. எனவே எப்படி எடுத்துக்கிறோம்? இங்கே SNக்கு பதிலாக இதை போட்டுடலாம். அப்போ 6⁻n−1/5 greater than 5000. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஈக்குவல் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த எண் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எண்ணை மட்டும் வச்சுட்டு ஒன்று இங்கே இந்த சைடு கொண்டு போவோம் இல்லையா. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கிரேட்டர் தென் அப்படிங்கிறது இங்கே வந்துட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம இது ஒன்றுன்னா இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த எண் இருக்கிறத மட்டும் நம்ம இங்கே வைக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 5 இங்கே கொண்டு போயிடலாமா. அப்போ இங்கே 6 பவரில் n−1 அப்படியே இருக்கும். கிரேட்டர் தென் 5ங்கிறது இங்கே வகுத்தல் இருக்குது. அப்போ இந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகுமா. அப்போ 5000 × 5ன்னு வரும். ஓகே, இப்போ என்னென்னு கிடச்சிருக்கு. 6 பவர் n−1 கிரேட்டர் தென் இந்த ரெண்டையும் பெருக்குனா 5 25. அப்போ 25000ன்னு வருமா. இப்போ நம்மளுக்கு 6 எண்ணை மட்டும் வச்சுக்கலாம். அப்போ -1 அந்த சைடு கொடுத்துடலாம். -1ங்கிறது இந்த சைடு வரும்போது அப்போ ப்ளஸில் வருமா. அப்போ 25000 + 1. அப்போ 6 பவரில் n greater than 25001ன்னு வருதா. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்?
ஆறுக்கு வந்து ஆரோட பவரில் என் ஓகேவா. இந்த எண்ணுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூவாக கொடுக்க போகிறோம் ஓகேவா. கொடுத்தோம் அப்படின்னா ஆறு பவரில் எண்ணில் இந்த எண்ணுக்கு எந்த வேல்யூ வரும்போது இது வந்து இந்த 25,000க்கு அதிகமாக வருது ஓகேவா. இது பக்கத்தில் 25,000 இருக்குன்னா அதுக்கு மேலே வர்றது, இதுக்கு பக்கமாக வர நம்பர் எது வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. இப்போது 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 6 36 தான் வரும். 3ன்னு கொடுத்தாலும் ரொம்ப சின்ன நம்பராக தான் வரும். ஸோ 4ன்னு கொடுத்து பார்க்கலாமா. அப்போ 4ன்னு கொடுத்தா, அதாவது 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 6 அடுக்கு 4. அப்போ 6 4 தடவை பெருக்கணும்னு அர்த்தமா. 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 6 6 36, இங்கேயும் 6 6 36. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி பார்க்கலாமா. 6 6 36, 36க்கு 6 மிச்சம் 3, 6 3 18, 18 கூட 3 கூட்டினா 21. அடுத்து 3 18, 18க்கு 8 மிச்சம் 1, 3 9, 9 கூட 1 கூட்டினா 10. இப்போ கூட்டினோம் அப்படின்னா 6 9 2 1 இந்த மாதிரி தான் வருது. நம்மளுக்கு இன்னும் 25,000 வரைக்கும் வரணும். ஸோ இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இன்னொரு 6 போட்டு பெருக்கி பார்க்கலாமா. 6 6 36, 36க்கு 6 மிச்சம் 3, 6 6 36, 36க்கு 6 மிச்சம் 3, 6 54, 54 கூட 3 கூட்டினா 57, மறுபடியும் ஒரு 5 இருக்கும். 6 2 12, 12 கூட 5 கூட்டினா 17, மீதி 1, 1 6 6 கூட 1 கூட்டினா 7 ஓகேவா. அதாவது இது வந்து 7,776 தான் வருது. இன்னும் 25,000க்கு இன்னும் அதிகமாக போகணும். ஸோ இன்னொரு 6 போட்டு பெருக்கி பார்க்கலாம். இந்த ஆன்சர் கூட இன்னும் ஒரு 6 பெருக்கலாம். 6 6 36, 36க்கு 6 மிச்சம் 3, 6 7 42, 42 கூட இந்த 3 கூட்டணும் அப்படின்னு 45. அப்போ மிச்சம் 4 வருமா. அடுத்து மறுபடியும் 6 7 42, 42 கூட இந்த 4 கூட்டினா 46, 46க்கு 6 மறுபடியும் ஒரு 4, 6 7 42, 42 ஒரு 4, 46 ஓகேவா. இது பாருங்கள் 46,656ன்னு வருது. இது வந்து இப்போ இங்கே 4 6 போட்டோமா, இங்கே 5வது 6 6வது 6 ஓகேவா. 5வது 6ன்னு கொடுக்கும்போது 7,776ன்னு வந்தது. 6வது 6 கொடுக்கும்போது 46,656ன்னு வருது ஓகேவா. இப்போ இது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 25,001 விட அதிகமாக இருக்கணும். இதுக்கு பக்கமாக இருக்குது. அப்போ 5 தடவை போட்டோம் அப்படின்னா இது வருது. அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. 6 தடவை போட்டோம் அப்படின்னா இதுதான் வருது இல்லையா. அப்போ இது தானே. அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக 6ன்னு கொடுக்கலாமா. இப்போ 6 அடுக்கு 6ன்னு வந்தது அப்படின்னா இது வந்து 25,001 விட அதிகமாக இருக்குது. அதாவது இப்போது 6 அடுக்கு 5ன்னு கொடுக்கும்போது 7,776ன்னு வந்தது. 6 அடுக்கு 6ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு 46,656ன்னு வருது. அதனால் ஓகேவா. அதனால் இங்கே வந்து 6 அடுக்கு 6ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை விட அதிகமாக வரும். ஸோ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனவே அவங்க கேட்ட கொஸ்டின்லேருந்தே நம்ம சொல்லிடலாம். என்ன கேட்டிருந்தாங்க, 1 + 6 + 6 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு இது 6 பவரில் n ஓகேவா, ப்ளஸ் 6 பவரில் n வந்து எதுக்கு கிரேட்டர் தென் 5,000 இருக்கும் அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க. அப்போ இங்கே 6 பவரில் 6ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கிரேட்டர் தென் 5,000 இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஓகேவா. 1 + 6 + 6 ஸ்கொயர் இது வரைக்கும் 6 அடுக்கு 6 வரைக்கும் இது வந்து கிரேட்டர் தென் 5,000 இருக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.